Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 956 part 2. ஓபன் பண்ணா நம்ம பிராங்கியை தான் காட்டுறாங்க. பையன் தீ மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கூட இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விடாதீங்க, டைம் இல்ல நமக்கு. 1000 பேர் இந்த கப்பல்ல ஏறி நின்னாலும் சும்மா அசராம நிக்கணும். சின்ன விரிசல் விட்டாலும் சரி, அத்தனை பேர்த்துக்கு சங்கு அப்படி எப்படின்ட்டு பயங்கரமா வேலையை பார்க்க வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா எத்தனை பேர் வர போறாங்கன்னு சொல்லி தெரியல. இன்கேஸ் ஆளுங்க அதிகமா வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இந்த கப்பல் கேரி பண்ணி ஆகணும். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதனால சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்க சொல்லுவான். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இன்டெல கலெக்ட் பண்ண போனது நம்ம ரோபின் தான். அவகிட்ட எனிமியோட படை எந்த லெவல்ல இருக்குதுன்னு கேட்டா அவ விசாரிச்ச வரைக்கும் 20,000 பேர் இருக்காங்க. அப்படின்னா 3500 பேர்லாம் ஒரு மூளைக்கு கூட பத்தாதே, எல்லாம் காட்டாப்பாயில இருப்பானுங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா கைடோவோட அனிமல் பைரட்ஸ்ல 20,000 பேர், ஷோகன் உரோச்சி கிட்ட 10,000 பேர் இருக்காங்க. ஆக மொத்தம் ஒனிகஷிமால 30,000 பேர் அட் அ டைம்ல இவங்க சமாளிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்டெல்த் மோட்ல போனாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு ஆளு 3 பேரை காலி பண்ணானா போதும், சட்டு புட்டுன்னு மெயின் ஆள்கிட்ட போயிடலாம். இதுல பிரச்சனை என்னன்னா அந்த சண்டையப்போ நார்மலான பீப்புள் எல்லாம் குறுக்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவனுங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டானுங்க. என்னதான் ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் இவங்களோட படைபலம் சுத்தமா பத்தாது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 3000 பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது 4000 பேர் இருக்காங்க. ஆள் கம்மியா தான் இருக்குது. ஆனா வேற வழி இல்ல, இறங்கி சம்பவம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க போறதே இல்ல. அப்ப லூஃபியா காட்டுறாங்க. ஸ்டில் அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதுவும் எப்படி சுத்தி இரும்புகளா அடி வச்சு அதைத்தான் போட்டு கும்மா குத்து ஊத்திட்டு இருக்கான். சாப்பர்லாம் வந்து பார்த்துட்டு மறந்து போயிட்டான். சரி இங்க இருந்து கிளம்பலாம், நமக்கு டைம் இல்லைன்னு சொன்னா லூஃபி இன்னும் கொஞ்சம் டைம் கேட்பான். ஏன்னா இன்னுமே அந்த யூவா பவரை கம்ப்ளீட்டா கத்துக்கல. ஆனா என்ன ஆனாலும் சரி கத்துக்கிட்டே தீர்வேன்னு ஒத்த கால நினைப்பான். இங்க மொமனசுகே ஜோரோ இவங்க ஒரு சைடு காட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோரோவோட ஸ்வாட் என்ன பாத்தீங்கன்னா இன்னுமே அவன் கையில இருந்து எனர்ஜி எல்லாம் உரியுது. அவனும் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்றான், அது அடம் பிடிக்குது. அப்ப நம்ம மொமனசுகேக்கு ஒரு டவுட். அதாவது அந்த சுனாச்சிங்கிற வேர்டை நம்ம ஜோரோ தான் இவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். எதுக்குன்னா அதை சொன்னா இவனுக்கு ஒரு தைரியம் வரும்னு. பட் அந்த வேர்டை ஓகேக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்பா ஏதாச்சும் பேடு வேடான்னு கேட்பான். அதெல்லாம் அவனுக்கு தெரியல. பட் அவன் வில்லேஜ்ல ஒரு வயசானவரை அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவன் சொன்னதே இல்ல. அட பாவி பாயிலேன்னு ஷாக் ஆயிருவான். அப்படியே கட் பண்ணா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்ப என்னன்னா ஒட்டமா லூஃபி சாப்பரு இவங்கன்னு எல்லாம் கிண்ணுகிட்ட வந்து சேர்ந்தாச்சு. அவன் மத்த ரீஜன்ல இருக்க எல்லாத்திட்டையும் போனை போட்டு ஏண்டா என்ன பிரியாணியா கிண்டிட்டு இருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் நம்ம ட்ரூப்ல வந்து சேர்ந்திருக்காங்க அதை சொல்லுங்கன்னு இங்க எல்லாம் சண்டைக்காண்டி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஒரு 200 பேர் கணக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா மொத்தம் 4200 பேர். அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. 30,000 எங்க இருக்குது, 4000 எங்க இருக்குது. இவங்க எல்லாம் சந்தோஷப்படலாமா? காமெடி பீஸுங்க. சரி லா எங்க போனா, அவன் ஆளைய காணுமேன்னு கேட்டா அந்த ஷினோபு இருக்காலே அவன் கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன, எப்படியோ போய் தொலைட்டும்பா. அட மூலகட்ட மண்டும் அவனும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, அப்பெல்லாம் விட முடியாதும்பாங்க. எங்க லூஃபி பாத்தீங்கன்னா பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணதுனால செம்ம டயர்டு. அதனாலேயே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த ரசட்சு பிரிசன் இருக்குல்ல, அங்க அடைச்சு வச்சவனுங்களே இன்னுமே விட்ட மாதிரி இல்ல. அட விளக்கணையில அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல்ல நாங்களும் கலந்துக்கணும், எங்களே இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, டோரை ஓபன் பண்ணுமேன் அப்படி இப்படின்னு வண்ட வண்டியா திட்டுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காத மாதிரியே நிப்பானுங்க. அவனுக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது என்னன்னா இதுதான் அவங்களோட கடைசி சான்ஸ். உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நின்னு சண்டை போட ரெடியா இருக்கானுங்க. ஆனா இன்னும் மாட்டிட்டு இருக்காங்களே, என்ன பண்றது? இந்த மேட்ரு கிண்ணுக்கு தெரிய வருது. இப்ப என்ன மேட்ருனா அங்க மாட்டிட்டு இருக்க சாம்ராய்ஸ் எல்லாருமே நல்லா டஃப்பான ஆளுங்க. சண்டைன்னு வந்துட்டா இறங்கி சம்பவம் பண்ணுவானுங்க. ஆனா இப்போதைக்கு இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மாட்டிட்டு இருக்கவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களையுமே புடிச்சு உள்ள போட்டுருக்கானுங்க. அதனால வேற வழி இல்லாம சரி மத்தவங்க மட்டும் நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு வாங்க, இப்போதைக்கு இருக்கிறவங்கள வச்சுதான் வேலையை பார்க்கணும்னு வர சொல்லிடுவான். கட் பண்ணா நம்ம ஒட்டமா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அழகா கேப் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பான். இந்த ஒரு கேப் இருந்தா போதும், ஒரு வீட்டையே கவர் பண்ணிடலாம் போல. அதான் தண்டி இருக்குது. இன்னும் 1 நாள் தான் இருக்குது சண்டைக்கு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டே சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப மேட்டர் என்னன்னா மத்தவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி மெயின் ஆளுங்க இவங்க அங்க போய் சேரணும். அம்மாளுகளோட கப்பல் இங்க தானே இருக்குது, அதை எடுத்துட்டு இவங்க வருவாங்க. மிச்சவங்க எல்லாருமே உடனே கிளம்பணும். போறோம் தட்டுறோம் தூக்குறோம் எல்லாம் போர்ட்ல மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கின்னோட ஆளுகள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்பதான் இந்த கண்ட்ரி என்ன நிலைமையில இருக்குன்னு காட்டுறாங்க. எக்கச்சக்கமா ஃபேக்டரி இருக்கிறதுனால கண்ணா பின்னான்னு புகை பரவி இந்த நாடே கண்டமாயிட்டு இருக்குது. அங்க இருக்க லேபர்ஸ்க்கெல்லாம் இங்க நம்மளுக்கு போராட போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு ரூமரா கேள்விப்பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அசகாயா சாமுராய்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க நிஜமா தான் வந்திருக்காங்க, அதெல்லாம் பிராங்க் இல்ல, இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு சிக்னல் கொடுத்திருக்காங்களாமா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு இடமும் அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆமா ஊர் மக்களான இவங்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா இல்ல பள்ளிகளுக்கு எப்படி தெரியாம போச்சு? ஆனா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போதும் ஒரு நம்பிக்கை வரும். ஆனா யாருக்கும் தெரியல, ரூமராவே கேட்டு
கேட்டுட்டு இருந்தவொடனே உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களே இப்ப திருப்பி வந்தாலும் நாங்க படுற கஷ்டத்தை அவங்களும் பட்டாங்கன்னா துண்டா காணும் துணியா காணும்னு ஓடிடுவாங்க. அதனால சாகுற வரைக்கும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதான். யாரும் நம்மளை காப்பாத்தவும் வரப்போறது இல்ல, நமக்குன்னு ஹெல்ப் பண்ண போறதும் இல்ல. ஏன் கைடோவை எதிர்த்து யாரால சண்டை போட முடியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி போயிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலையே. என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க போறப்போ கைடோவும் பிக்மாமும் ஒன்னா இருந்துடக்கூடாது. இருந்தாங்கன்னா அவளாதான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தையே குழி தோண்டி புதைச்சிடணும். இந்த 7 அக்கசாயா சாமுராய்ஸும் இதைய மாத்தி எழுத போயிட்டு இருக்காங்க. அது நடக்குமா இல்லையான்னு இதுக்கப்புறம் இவங்க போடுற சண்டையில தான் இருக்குது. ஆமா, டாக் ஸ்டோம் வந்தாச்சு, கேட் வைப்பர் ஆளைய காணோம், போனவன் அப்படியே ஒரேடியா போயிட்டானா? அன்னைக்கு காட்டினதோட சரி அதுக்கப்புறம் காட்டவே இல்லையே. மேபி இடையில வந்து ஏதாச்சும் ட்விஸ்ட் கொடுப்பாரா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் யாசுயோட அப்பாவை நல்லபடியா புதைச்சு அவருக்கு கலர வச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு இவங்க பிளான காப்பாத்தினாரு. ஆனா அதுல எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இருந்த மாதிரி இல்லையே. நீங்களே சொல்லுங்க, அடைச்சு வச்சவனுங்கள அடைச்சே வச்சிட்டாங்க. ஊரு ஃபுல்லா நம்ம ஆளுகளை சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த ஹபு போட்டு கம்ப்ளீட்டா லாக் பண்ணிருப்பானுங்க. அது நம்ம ஆளுகளே பிளான மாத்தினா வேலை முடிஞ்சு போச்சு. என்னதான் பிராங்கா இருந்தாலும் மேபி ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும் அப்படிங்கிற பேர்ல அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கூட்டம் கூட்டமா ஆளுகளை இறக்கத்தான் போறானுங்க. இறக்காட்டியுமே அவனுக்கு சைடு தான் 30,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்களே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த மனுஷன் உயிரை ஒண்ணும் நேக்கு புரியல. ஏதாச்சும் வேலிடான பாயிண்ட் இருந்தா நீங்க வேணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. பையன் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சுக்கியாக்கி வந்து பார்த்துட்டு, உங்ககிட்ட கிட்டட்ஸோ ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது, மேபி அது உன்னை ஒரு நல்ல ஓனரா பாக்குது போல பாரு. என்ன மேட்டர்னா நம்ம பையன் வச்சிருக்க அந்த கிட்டட்ஸோ 3 ஸ்வாட் வந்து இவர் ரெடி பண்ணாதான். அதுவே பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா யோரி வந்து இவனுக்கு என்மா ஸ்வாட கொடுத்தது சும்மா குருட்டாம்போக்கல இல்ல, அதுலயுமே ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அண்ட் அந்த ஸ்வாட வீக்கான ஆளுலால ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லாம் விதி. அண்ட் அதுங்களுக்குள்ளேயும் செட் ஆகணும். நம்ம பையன் வச்சிருக்க அந்த வாடோ இச்சிமோஞ்சி அதையும் என்மா ஸ்வாடையும் ரெடி பண்ணது ஒரே ஆளு, ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் ஸ்மித்தான ஷிமோட்சுகி கொசபுரோ. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியை விட்டு இல்லீகலா வெளியில போயிட்டாரு. அது ஏன் என்னன்னு தெரியலன்னு வைங்க. பட் அந்த 2 ஸ்வாட்ஸுமே அவர் செஞ்சதுனால தான் தியோரி அந்த ஸ்வாடை இவனுக்கு கொடுத்துருக்கான். நம்மளால அந்த ஸ்வாடை யூஸ் பண்றதுக்கு கேப்பபிளான ஆளுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்னு வைங்க. சண்டை எல்லாத்தையுமே லைவா பாத்துருக்கான்ல. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா என்மாவை இன்னுமே ஒரு பிளாக் பிளேடா ஃபோர்ஜ் பண்ணவே இல்லை. அதை மட்டும் நம்ம பையன் பண்ணிட்டான். கண்டிப்பா அதோட பவர் இன்னுமே அதிகமாகும். அது ஜோரோ கையில தான் இருக்குது. அவன் சொல்லிட்டு இல்ல, இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன்பா. அப்படியே கட் பண்ணி அந்த உரோச்சியை காட்டுறாங்க. அவன் உடோனுக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குது, உடோன்ல எல்லாமே ஓகே தானா அப்படி இப்படின்னு விசாரிப்பான். ஏன்னா ஜெயில் கைதிங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்கல்ல. பபோனிக்கு தான் கால் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் தான் வார்டன். அவன் எந்த பிரச்சனையுமே இல்ல, என் கண்ட்ரோல்ல சும்மா மாசா வச்சிருக்கேன். எவனாச்சும் ஆட்டம் போட்ட செப்பல்ஸ்ல அடிக்க மாட்டேன். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாஸ், எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது அப்படி இங்க சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம தாத்தாங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒரோச்சிக்கு எல்லா மேட்டருமே தெரியும். இந்த மாதிரி அங்க உடோன் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்தது, அதுக்கப்புறம் ஹபு போர்ட்ல இருந்து டொககே போர்ட்டுக்கு மாத்தினதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவான். எவனும் எழுதி கொடுத்திருக்கான். அதோட விடலையே, ஹியோரி நார்த்ல எங்கேயோ உயிரோட இருக்கா, அவளையும் விடாதீங்கன்னு வேற எழுதி கொடுத்திருக்கானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது ஏதோ ஒரு பிளாக் ஷிப் நம்மளுக்கு கூட இருக்கான்னு. சரி ஓகே, இப்ப எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயாச்சு. அங்க அவங்க எல்லாம் வெறி கொண்டு போயிட்டு இருக்காங்க. லூஃபியும் ஒரு வழியா மாஸ்டர் பண்ணிட்டான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவனும் முடியாம முக்கிட்டு இருப்பான், கத்துக்குவான்ல எப்படியும். அங்க பாத்தீங்கன்னா கைடோவும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கான். எப்படியோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேலையும் பக்காவா போயிட்டு இருக்குது. எப்படியும் சாப்பாடு நிறைய தேவைப்படும், அடிப்பட்டவங்களுக்கு மருந்து ரெடி பண்ணணும், கப்பல்ல போயிட்டு ரிட்டர்ன் ஒழுங்கா திரும்பி வரணும், ஏன் கப்பலையே கூட சண்டை போட வேண்டி இருக்கும். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்ல. எல்லா வேலையும் பக்காவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இந்த சம்பவம் எல்லாம் காட்டுறதுக்கு இடையில இந்த பூவெல்லாம் பூத்து குளுங்குற மாதிரி காட்டுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த வறண்டு போன பூமியில ஒரு விடிவு காலம் வரப்போதான், அதனால பூத்து குளுங்குற மாதிரி காட்டுறானுங்க. அண்ட் ஆல்சோ ஃபயர் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய போர் ஒண்ணு நடக்க போகுது. இந்த போர்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எக்கச்சக்க பேர் செத்து போறாங்க, ஏகப்பட்ட பேர் பவர்ஃபுல்லா மாற போறாங்க. மொத்தத்துல கைடோவை காலி பண்ண போறாங்க. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.